இப்போது இலங்கையில் அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவுகளை பெற்றுக் கொண்டிருப்போர் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான கடன் பெறுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்ச கடன் தொகையாக 50,000 ரூபாவில் இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்குமான கடனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சமுர்த்தி அபிவிருத்தி வங்கியின் ஊடாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட காத்திருக்கிறது. இதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தினால். அதாவது அரசாங்கத்திடமிருந்து சலுகைகளை பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவுகளை மட்டும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், சுய தொழிலை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற சவிபல என்ற இந்த புதிய கடன் திட்டம் இப்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவுகளை பெற்றுக் கொண்டிருப்பவர்கள் இந்த வீடியோவை பார்க்க கிடைக்காவிட்டாலும் இந்த தகவலை அறிந்தவர்கள் அவர்களுக்கு சொல்லலாம், ஊக்கப்படுத்தலாம், அல்லது இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய உதவியை செய்யலாம். முக்கியமாக இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய ஏனைய வங்கிகளுடன் ஒப்பிடும் போது இந்த வட்டி விகிதம் மிக மிக குறைவு. 6% என்ற அடிப்படை வட்டியில் இந்த கடன் தொகையை பெற்றுக் கொள்ளலாம். அதாவது நீங்கள் ஆரம்பிக்க இருக்கின்ற சுய தொழிலை நீங்கள் காரணம் காட்டி அதற்கான விவரங்களை சமர்ப்பித்து இந்த 6% என்ற வட்டி விகிதத்தில் பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது என்று சொன்னால் 2% வட்டியை மட்டும்தான் நீங்கள் செலுத்தப் போகிறீர்கள். ஏனைய 4 விகித வட்டியை அரசாங்கம் செலுத்தும். அதே நேரம் நீங்கள் கடன் பெற்று வருகின்ற அந்த ஒரு ஆண்டுக்கு நீங்கள் கடன் தொகையை செலுத்தவில்லை, மாதாந்த வட்டி தொகையை மட்டும் செலுத்தினால் போதும். அதாவது பயனாளர்கள் சமர்ப்பிக்கின்ற சுயதொழில் எந்த வகையை சார்ந்தது, அது எவ்வளவு முதலீட்டுடன் ஆரம்பிக்க வேண்டும் என்ற அந்த சுயதொழிலின் தன்மையை பொறுத்து உங்களுக்கு வழங்கப்படுகின்ற கடன் தொகை தீர்மானிக்கப்படும் என்ற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அரசாங்கம் சுய தொழிலை செய்ய விரும்புகின்றவர்களுக்கு அதே நேரம் அரசால் வழங்கப்படுகின்ற அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவுகளை மட்டும் நம்பியிருக்கக்கூடிய இலங்கை பிரஜைகளுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ரீதியில் சுயதொழிலை ஆரம்பித்து நீங்களும் தனி காலில் நிற்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்துடன் அரசு ஆரம்பித்திருக்கிறது இந்த வேலை திட்டம். எனவே இது தொடர்பான விவரங்களை உங்களுடைய சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் அல்லது உங்களுடைய சமுர்த்தி வங்கிக்கு சென்று இந்த சவிபல என்ற திட்டம், புதிய திட்டம், அஸ்வசும பயனாளர்கள் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு அந்த திட்டம் சென்றடைவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான மேலதிக விவரங்களை நீங்கள் சமர்ப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் என்ற செய்தியையும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம்.